பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின்னர் அனைவரும் பணத்தை கையில் வைத்திருப்பதை தவிர்த்து வங்கிக் கணக்கில் வைத்து கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளை பயன்படுத்துங்கள் என்று மத்திய அரசும் பாரத ஸ்டேட் வங்கியும் விளம்பரம் வெளியிட்டு வருகின்றது. ஆனால் வங்கிக் கணக்கில் வைத்துள்ள பணம் பாதுகாப்பாக இருக்கின்றதா என்று பலரும் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. காரணம், கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டுகளை பயன்படுத்துவோரை குறிவைத்து வங்கிகளில் இருந்து பேசுவது போல அவசரமாக பேசி 16 இலக்க எண் மற்றும் OTP போன்றவற்றை வாடிக்கையாளர் மூலமே பெற்று ஆன்லைன் மூலம் 50,000 முதல் 15 லட்சம் வரை அடுத்த சில நொடிகளில் வங்கிக் கணக்கில் இருந்து கொள்ளையடிக்கப்படுகிறது. சென்னையில் மட்டும் கடந்த 4 மாதங்களில் 1500க்கும் மேற்பட்ட நபர்கள் தங்கள் வங்கிக் கணக்கில் இருந்து பணத்தை பறிகொடுத்துள்ளனர். ஆனால் 400 வழக்குகளில் மட்டுமே தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் சென்னை வங்கி மோசடி தடுப்பு பிரிவு காவல்துறையினர் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றனர். இதுபோன்ற மோசடி ஆசாமிகளிடம் சிக்கிவிடாமல் இருக்க பொதுமக்களுக்கு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். அவங்க அது SMS மூலமாக நான் எக்ஸ் அமௌண்ட்டு இந்த எக்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு மெசேஜ் அனுப்புனா அவங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃப்ரீ SMS வரும். இந்த நிர்வாகம் நம்ம குற்றத்தில் இன்வால்வ்டாக இருக்குது, அக்யூஸ்டாக இருக்குது, இல்லைனா இந்த நிர்வாகத்துக்கு RBI லைசன்ஸ் இல்லை, அந்த நிதி லைசன்ஸ் இல்லை டெபாசிட் வாங்குறது லைசன்ஸ் இல்லை, NBFC லைசன்ஸ் இல்லை. ஸோ அந்த டேட்டாபேஸுக்கு லிங்க் இருக்குது இந்த சிஸ்டம். இது போன்ற அழைப்புகளை நம்பக்கூடாது என்றும் தங்களது கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு குறித்த எந்த தகவலையும் செல்போன் மூலமாக அளிக்கக்கூடாது என்றும் சுட்டிக்காட்டும் காவல்துறையினர் வங்கிகள் ஒருபோதும் இதுபோன்ற தகவல்களை வாடிக்கையாளர்களிடம் கேட்பதில்லை என்றும் போனில் பேசுபவர்கள் என்னதான் அவசரப்படுத்தினாலும் எந்த விவரத்தையும் அளிக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்துகின்றனர். இது ஒரு வகை மோசடி என்றால், மறுபுறம் வணிக ரீதியாக ஈமுக்கோழி வளர்ப்பு, கொப்பரை தேங்காய் திட்டம், நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்தால் அதிக வட்டி கிடைக்கும், MLM, அயல்நாட்டில் வேலை வாங்கி தருவதாக மோசடி, தீபாவளி ஃபண்ட் என்று பொதுமக்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் கும்பல்களின் எண்ணிக்கையும் தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. ஒரு நிதி நிறுவனம் ரிசர்வ் வங்கியில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை அறிந்த பின்னர் அதில் முதலீடு செய்வதே பாதுகாப்பு என்று கூறும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அதற்கான எண்ணை அளித்துள்ளனர். 7598765105 என்ற எண்ணுக்கு அந்த நிறுவனம் குறித்த குறுஞ்செய்தி அனுப்பினால் அது பற்றிய முழு விவரம் கிடைக்கும் என்கின்றனர். பணத்தை சம்பாதிப்பதை விட புத்திசாலித்தனம் அதனை பறிகொடுக்காமல் பாதுகாப்பதே. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாஸ்கருடன் செய்தியாளர் வினோத் மற்றும் முத்தலீஃப்.